இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சு நம்ம மார்க்கெட் சைடு போயிருந்தோம். ஸோ அதனால் சூப்பர் மார்க்கெட் போயிட்டு கொஞ்சம் ஜாமான தேவை இருந்தது. ஸோ அதை வாங்கிட்டு வந்தாச்சு. என்னென்ன வாங்கிட்டு வந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம இதோட கருப்பு திராட்சையும் நெல்லிக்காய் வாங்கியிருக்கோம், பெரிய நெல்லிக்காய், நாளைக்கெல்லாம் ஜூஸ் போடுறதுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து எதுக்கு வாங்கியிருக்கோம்னா நாளைக்கு காலையில் வெரைட்டி தோசை பண்ண போகிறோம், அதுக்காண்டி வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் தக்காளி நாளைக்கு சாம்பாருக்கு. அப்புறம் பீன்ஸ் வாங்கியிருக்கோம், அதுவும் சாம்பாருக்கு தான். அப்புறம் சோப்பு வாங்கியிருக்கோம், சோப்பு முடிஞ்சிச்சு. ஸோ அதனால் சோப்பு அது கூட 2 கேரட் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் இது வந்து பீட்ரூட் நாளைக்கு காலையில் சாலடுக்காண்டி வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொய்யாக்காய் எதுக்குன்னா இன்னைக்கு நைட்டு ஃப்ரூட் சாலடுக்காண்டி. அது கூட வாழைப்பழம் வாங்கியிருக்கோம். வாழைப்பழம் ஒரு 3 வாங்கியாச்சு. மாட்டீங்களா? சரி, ஓகே, வாழைப்பழம் வாங்கியாச்சு. அது கூட பார்த்தீங்கன்னா வெண்பூசணி ஜூஸ் வந்து ஃபேட் லாஸ்க்காண்டி காலையில் ஜூஸ் போடுறதுக்காண்டி வாங்கியிருக்கு. அதுக்கப்புறம் லெமன் வாங்கியிருக்கோம். அது கூட ஒரு மாதுளம்பழம் சூப்பர் மார்க்கெட்டில் 65 ரூபா. 1 கிலோ வந்து 220 rupees வருதுங்க. அதுக்கப்புறம் ஒரு மாம்பழம் வாங்கியாச்சு. இதுவும் சாலடுக்கு தான். அவ்வளோதான் மக்களே, ஃபினிஷ். இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம டின்னர் வெளியே வாங்கியாச்சு. இது பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, ஒரு சப்பாத்தி 5 ரூபா தான். 5 ரூபாய்க்கு ஒரு சப்பாத்தி, 25 ரூபாய்க்கு 5 சப்பாத்தி வாங்கியாச்சு. அது கூட கோதுமை பரோட்டா ஒரு 3 பீஸ் வாங்கிட்டு இன்றைக்கி அதாவது நேற்று வச்ச லஞ்ச் கிரேவி கொஞ்சம் சிக்கன் கிரேவி அதோட வச்சு இன்றைக்கி டின்னர் க்ளோஸ் பண்ணிடலாம். பாபா சி யூ. நம்ம வாங்கி வச்சு ஜாமான்லாம் வச்சுட்டு வந்தாச்சு. நம்ம நாளைக்கு ஒரு வெரைட்டியான தோசை செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு நம்ம தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா 1 கப்பு கருப்பு உளுந்து எடுத்துக்கலாம், 1 கப் கொண்டக்கடலை எடுத்துக்கலாம், பச்சை பயிறு 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம், கருப்பு கொண்டக்கடலை ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம், பச்சரிசி 1 கப் எடுத்துக்கலாம். இது கூட குதிரைவாளி ரைஸ் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இந்த இன்க்ரீடியன்ட் வச்சு தான் நம்ம காலையில் தோசை செய்ய போகிறோம். காலையில் தோசை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. இதோட நம்ம குட் நைட் சொல்லிக்கிறேன். பாய்.